நூல் வெளியீட்டு விழாவுக்கான அழைப்புதலை கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிபர் சிறிது நேரம் அரசியலிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதுக்கு முன்பு ஆட்சி இருந்தபோது மாதம் 1.5 கோடி ரூபாய் நாங்கள் கப்பம் கட்டினோம். மாதம் 1.5 கோடி 5 வருடம் கட்டி இருக்கிறோம். இப்பொழுது 10 பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாதிரி என்னிடம் 100 பேர் சொல்லியிருப்பார்கள். நாங்கள் 15 லட்சம் கொடுத்தோம் வீடு கட்டுவதற்கு கமிஷன், 20 லட்சம் கொடுத்தோம், 25 லட்சம் கொடுத்தோம். இப்பொழுது சல்லி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அரசு என்ன சாதித்தது? கேள்வி கடைகளை தொடுக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொல்வேன், eradication of corruption is an Himalayan task. சுலபமான காரியம் அல்ல. இமயமலையை நகர்த்துவதை போன்றது ஊழலை ஒழிப்பது. அதில் உறுதியாக இருக்கிறார் விஜய். கமிஷனை ஒழித்து விட்டார், கரப்ஷனை ஒழித்து விட்டார். இந்த கமிஷன் வாங்கி பழக்கப்பட்டு போன பழம் நின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் எந்த ஃபைலையும் நகர்த்துவதில்லை. They want to paralyze this government. I accuse, I make my charges. நீங்கள் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள். நம்ம தாடி சிங்கி இருக்கிறாரே அவர் மாதிரி அப்பழுக்கற்ற நேர்மையான மூத்த அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எல்லோரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகளை எந்த பொறுப்பும் இல்லாத இடங்களுக்கு தூக்கி எறியுங்கள். ஐஏஎஸ் படித்துவிட்டு புதிதாக ஒரு இளைஞர்கள் கமிஷன் வாங்கி பழக்கம் கிடையாது, அவர்களை அதிகாரிகளாக்குங்கள். கரப்ஷனை ஒழிப்பது எளிதல்ல. இத்தனை சவால்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும்.